ஃபஸ்ட்டு அவர் மாநில துணைத் தலைவராக அவர் வந்துட்டார், கட்சிக்குள்ளே வந்துட்டார். நான் சந்திக்கவே இல்லை, அவர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து ஒரு நாள் காலையில் 5 மிஸ்டு கால் ஒரு நம்பர்லேருந்து 100ன்னு முடிஞ்சது அந்த நம்பரு. யார் காலையில் 5 தடவை கால் பண்ணியிருக்கான்னு எடுத்து பேசினா, பிரதர் நான் அண்ணாமலை பேசுகிறேன் அப்படின்னு. சொல்லுங்கள். அப்போ எனக்கு ஒரு வயசுலேருந்து தெரியாது. சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு பேசினேன். அப்போ வந்து அந்த 1939 மேட்ரு தெரியுமா? என்னது சார்? இந்த இவர் இருக்கார்ல செந்தில்னு சொல்லிட்டு, இப்போ கூட வால் வீச்சு அது இதெல்லாம் சொல்லி, வேல் வீச்சா வால் வீச்சா வீச்சு ஏதோ சொல்லி நீங்கள் வேறு கலாய்ப்பீங்க. அவர் வேறு, நீங்கள் அவர் ஒரிஜினல் பேரே ஞாபகம் வர மாட்டேங்குது. நீங்கள் ஏதாவது ஒரு பட்ட பேர் வச்சுருக்கீங்க, அதான் ஞாபகம் வருது. அவரு தான் ஒரு நிகழ்ச்சி, அவர் நெறியாளராக இருக்க ஒரு நிகழ்ச்சி. அப்போ வந்து நான் 1939 ஆலய நுழைவு சட்டம் ராஜாஜிங்கிற பிராமணரால் கொண்டு வரப்பட்டது. பார்த்து அந்த வீடியோ பார்த்துருக்கேன். அது ரொம்ப ட்ரெண்டான ஒரு வீடியோ. அந்த டைமில் வந்துட்டு ஒரு பெரிய டிஸ்கஷன் ஆச்சு. ராஜாஜி தான் முதல்ல ஆலய நுழைவு சட்டம் கொண்டு வந்தார். அந்த நேரத்தில் ஈவே ராமசாமி அதை எதிர்த்தார் அப்படின்ற ஒரு வரலாறை நான் வந்து முன் வச்சேன். அதற்கு பிறகு அதாவது அப்போ இவர் வந்து ஐ கேன் சேலஞ்ச் யூ அப்படின்லாம் சொன்னார் அந்த நெறியாளர். நான் சொன்னேன், ஏங்க இதெல்லாம் பழைய கதைங்க. நான் சொல்லும் போதே இளைஞர்கள் ஃபோனில் எடுத்து பார்த்துருப்பாங்க. 1939 ஆலய நுழைவு சட்டம் இந்த மண்ணில் ராஜாஜியால் தான் கொண்டு வரப்பட்டது.